நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நான் ஃபைனலாக அவரோட பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த விஷயத்தை மையப்படுத்தி துணிச்சலாக ஒரு சினிமாவை எடுத்து அதற்காக தேசிய அளவிலான அங்கீகாரத்தையும் பெற்றவர் அவர். இந்த டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் வழக்கு என் படத்தினுடைய இயக்குனர். இந்த சப்ஜெக்டை பேஸாக வச்சு தான் ஒரு படமே பண்ணினார். ப்ளீஸ் சார். முதல்ல அவருக்கு ஒரு நேஷனல் லெவல் அங்கீகாரம் கிடைத்ததுக்கு இவங்க எல்லார் சார்பாகவும் என்னுடைய அப்ரிசியேஷனை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒரே கேள்வி மட்டும்தான் பாலாஜி சார், இதில் எல்லா டைமென்ஷனையும் இங்கே ஓரளவு கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக, ஒரு நல்ல இயக்குனராக உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுது சார்? நான் வந்து உண்மையாக ஹோல் ஹார்ட்டடாக பேசுகிறேன். அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும்போது ஒரு மனித டாக்டர், அந்த டாக்டர் ஜெயராம் டாக்டர் தான் சார் இது விக்டிம்ஸ்லாம் எனக்கு காமிச்சார். எப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்காங்க, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இழக்கலை, அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போவே இந்த வேதனை அனுபவிச்சிட்டேன். ஆனால் இப்போ ஒருத்தர் கதையை பார்த்து என்னால் பேசவே முடியல. நான் ஒரே வார்த்தை, இந்த டைட்டில் வச்சுருக்கீங்க என் தேசம் என் மக்கள்னு சொல்லிட்டு, இதில் எல்லாரும் ஒரு பொதுவான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பண்ணிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க சரியாக செய்யலை. அது இப்போ கடைசியாக பேசுகிறாங்களே, அவங்க சரியாக செய்யலை. வெறும் சட்டம் மட்டும் போட்டால் பத்தாது சார். இந்த ஏற்றத்தாழ்வு மிக்க சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழியணும். ஒரு சோஷியல் சேஞ்சே நடக்கணும் சார். இது வெறும் தனி மனித இது மட்டும் கிடையாது. நிறைய ஸ்பெஷல் நாட்ஸ் எடுத்து படம் பண்ணுறவர் நீங்கள். இந்த வழக்கின் படத்தில் வந்து இந்த ஆசிடுங்கிற ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு படமாக பண்ணணும், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னங்கிறத மக்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொன்னாங்களே, அவனை காப்பாற்றிட்டு விட்ட அந்த ஒரு தான் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் படம் மையப்படுத்தினது வந்து வெறும் ஆசிட் ஆக்கிற அந்த பையனோட உளவியல் கிடையவே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி டீல் பண்ணாருங்கிறத நான் சொன்னேன். அதனால தான் நான் இந்த வேதனை சொல்கிறேன். என் பேர் வந்து ஜானகி. I am basically a research scholar doing research in the field of criminology. Acid attack பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும்னு லாங் பேக் அரவுண்ட் இன் 2005 I planned it. இந்த ஸ்டடியில் மேக்ஸிமம் நான் எடுத்தது வந்து I got 20 members in Mysore city. After attack அப்படின்னு பார்த்தோம்னா their social life is totally damaged. Offenders என்ன பண்ணுறாங்க இல்லைன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 7 years பனிஷ்மெண்ட். டேமேஜிங் அ டோட்டல் லைஃப் இஸ் ஜஸ்ட் பனிஷ்ட் வித் 7 years பனிஷ்மெண்ட். ஆக்சுவலாக சட்டங்கள் போட்டு மட்டும் இதை திருத்த முடியாது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் ஓரளவுக்காவது சட்டங்கள் வந்து சில நேரங்களில் கை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2002ன்னு நினைக்கிறேன், இதில் வந்து ரொம்ப மோசமான நாடு பங்களாதேஷ் தான். ஆசிட் ஊற்றுறதுல வந்து ரொம்ப அதிகமான பேர் பாதிக்கப்பட்ட தேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவிலே பங்களாதேஷ் தான் நம்பர் 1 இருந்தது. 2002ல் 500 பெண்கள் மீது ஆசிட் ஊற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க அதை கொஞ்சம் விகரஸாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. எல்லார் கையிலும் ஆசிட் எளிதாக கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, செயல்பாட்டில் இறக்குனாங்க. அதே மாதிரி தண்டனை அதிகமாக்குனாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இந்த 2 தண்டனையும் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக 2011 ரிப்போர்ட் படி 500லேருந்து அது 90 அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்கள். 2012 111க்கு வந்துருச்சு. 2011 எங்கே இருந்தது பாருங்கள், 500ல் இருந்தது. ஸோ இது வந்து 999 2012 வரைக்குமான ரிப்போர்ட். அதே மாதிரி இன்னொன்று பண்ணாங்க, விசாரணைங்கிறது 30 நாளில் முடியணும், 90 நாளைக்குள்ள ட்ரையலே முடியணும். ஸோ சர்வீஸ் செக்டாராக ஒரு காவல்துறை மாறுகிற போது இந்த மாற்றம் நடக்கும் நம்பலாம். தேங்க்யூ பாலாஜி சக்திவேல், யூ டிட் அ குட் ஜாப், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம வரலாற்றில் சொல்றதுக்கு நம்மகிட்ட நிறைய நல்ல பெயர்கள் இருக்கு. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. I don't know. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பாரமான வலியான ஒரு நிகழ்ச்சி தான். எனக்கு இன்னமும் மனசில் அவங்கெல்லாம் நிழலாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஷோ வந்து ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தினா, ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அது மாற்றங்கள் அது தானாக செஞ்சிடும். மனுஷன்தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், உயிர் தான் முக்கியங்கிற தேசத்தில் 4வது இடத்துல பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நிச்சயமாக மாற வேண்டும்.